திரு கோபண்ணா, ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் திரு ஆசீர்வாதம் சொல்வது வந்து ஹேமந்த் சோரன் மனைவியே பின்னடைவை சந்திப்பதனால், ஏன்னா அவங்க தான் ஒரு பெரிய முகமாக ஜார்க்கண்ட் முழுவதும் பரப்புரைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்றப்ப இந்த முடிவுகள் கூட மாறலாம் அப்படின்ற ஒரு தன்மையை சொல்றாரு. ஜார்க்கண்ட் முடிவை எப்படி பார்க்கறது? பாஜக ஆட்சி வந்த பிறகுதான் வந்து இடி, சிபிஐ, ஐடிலாம் பயன்படுத்தி டெல்லி முதலமைச்சர், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் போன்றவர்களாம் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை, அதாவது ஒரு பழங்குடியின மக்களுடைய முதலமைச்சராக இருக்கிற, அந்த மண்ணின் மைந்தராக இருக்கிற, அந்த மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் சிறையில் அடைக்கிறப்போ உடனே மாற்று அவங்க என்ன பண்ணாங்க, சாம்பை சோரன் அவர்களை முதலமைச்சராக வச்சார். அவன் வந்து செய்த துரோகம் இருக்குல்ல, ஸ்டாபிங் பேக், அது வந்து அந்த மக்கள் மத்தியில் இவருக்கு அந்த ஹேமந்த் சோரன் மீது ஒரு அனுதாபம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போய் பிஜேபியில் போய் சேர்ந்துக்கிட்டார். நான் சிறைக்கு போகிறேன், அது வரைக்கும் நீ ஆட்சி செய்யன்னு சொன்னால் இது வந்து ராமாயண கதையை தான் பார்க்கணும். இதில் திரும்பி வந்தால் நான் ஆட்சியை விட மாட்டேன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. இவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு எதிராக போய் பிஜேபியில் சேர்ந்து மிகப்பெரிய கான்ஸ்பிரசி பண்ணி மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கலை. தேவ ரிஜெக்டட் தி பிஜேபியினுடைய அரசியல். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அவங்க 47 இடம் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 48-50 இடம் ஜெயிக்கக்கூடிய வெற்றி இருக்குது. தே ஆர் ரிப்பீட்டிங் த வெர்டிக்ட் ஆஃப் 2019. அதனால் அந்த ஊரில் மீண்டும் அங்கே ஆட்சி. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் 17 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த இடத்த நாங்கள் மீண்டும் பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் இந்த முறை ஜார்க்கண்டை பொறுத்தவரை வந்து மீண்டும் வந்து ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து ஹேமந்த் சோரன் அவருக்கு முதலமைச்சராகிற வாய்ப்பு கிடைக்குமே. ஆனால் இது பாஜகவுக்கு விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாடம் தான். அடுத்து பொதுவாக வந்து இவங்களுடைய நரேட்டிவ் இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் ஏதோ காங்கிரஸ் ஏதோ மைனாரிட்டியை வச்சு மைனாரிட்டினா நாங்கள் மைனாரிட்டிக்காக நியாயம் பேசுகிறோம். வக்ஃபு பில் வருது, அதில் அவங்களுக்காக ஆதரவாக பேசுகிறோம். அப்படி பல விஷயங்கள் அதுல ஒரு கிரேட் இன்ஜஸ்டிஸ். நான் சொல்ல திரு ஆசீர்வாதம் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க மண்ணின் மைந்தர்களுக்கு உரிமை கொடுப்பதுல எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஊடுருவல்காரர்களுக்கு நீங்க வந்து ரேஷன் கார்டு கொடுத்து ஓட்டுரிமை கொடுத்து அவங்கள வாக்கு வங்கியா பயன்படுத்துற ஒரு திட்டம் இருந்தது, அதை நாங்க முறியடிக்கிறோம். 17 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணவங்க பிஜேபி ஜார்க்கண்டில். அப்போல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் பேசாமல் இப்போ ஏதோ நாங்கள் செஞ்சதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் வந்து அவங்க அங்கே செட்டில்டு. நீங்கள் அதுக்கு வந்து இதுதான் அஸ்ஸாம் இஷ்யூ. அப்படி தான் ஒரு கட் ஆஃப் டேட் வைக்கணும். நீங்கள் சொன்னதில் முக்கியமான செய்தி, சம்பை சோரன் பின்னடைவை சந்திக்கிறார். பண்ண துரோகம் பண்ணவர் அவர் வந்து அது நிச்சயமாக அந்த மக்கள் அவரை நிராகரிக்க தான் செய்வாங்க. இந்த அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப தவறான வாதம். நாங்கள் வந்து சிறுபான்மையோ பெரும்பான்மையோ நாங்கள் நியாயத்தை பேசுகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கையின் மூலமாக பெரும்பான்மையினருடைய வாக்கு வங்கியை பெற முயற்சிப்பது தான் ஆர்எஸ்எஸ் பாஜக நரேட்டிவ். அந்த நரேட்டிவ் தற்காலிகமாக வெற்றி பெறலாம். ஜவஹர்லால் நேரு சொல்றபடி சிறுபான்மையினருடைய வகுப்புவாதத்தினால ஆபத்து இல்லை, இந்த பெரும்பான்மையினரின் வகுப்புவாதம் பாஜக ஆர்எஸ்எஸ் செய்து பாருங்க, அதுதான் இன்றைக்கு பேராபத்தாக வெறுப்பு அரசியலாக உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் செய்வது அந்த அடிப்படையில் தான். சிறுபான்மையினரை ஒரு இரண்டாந்தர குடிமக்களாக நடத்துவது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை ஆதரிப்பதனால எங்களுக்கு ஒரு சில பின்னடைவு ஏற்படலாம். ஆனால் நியாயத்தின் பக்கம் பேசும்போது நாங்கள் அதுக்காக பேசுகிறோம்.